بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா கருணை முழுமையாக உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே பேசப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நடப்பதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீனொலி மார்க்கத்திலே நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கமானது நமக்கு சொல்லப்படுகின்ற வணக்க வழிபாடுகளை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதை தெரிந்து கொள்வதின் அடிப்படையில் தான் நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்கின்றோம், நோன்பை அமைத்துக் கொள்கின்றோம், மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னும் நன்மையான காரியங்களை நாம் செய்கின்றோம். இதை செய்வதனுடைய பின்னணியிலே நாம் எல்லாம் விளங்கி வைத்திருப்பது இது ஒரு வணக்கம். தொழுகை என்று சொன்னால் தொழுகைக்கென்று அந்த வணக்கம் செய்வதன் மூலமாக, அதை தொழுவதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும். நோன்பு என்பது ஒரு வணக்கம், அதை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்படி மார்க்கம் வணக்க வழிபாடுகள் தொடர்பாக சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் எப்படி பின்பற்றுகின்றோமோ அதுபோலத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ என்பதும் ஒரு வணக்கம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அத்துவாஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது அது வணக்கம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். துஆ என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவசியமான இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் கொண்டதுதான் இந்த துஆ என்பது. இந்த துஆ என்பது இந்த நேரத்திலாம் செய்யணும், இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பிரார்த்தனை நாம் செய்யக்கூடிய வகையில் தான் மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது, பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. ஒரு மனிதன் அன்றாடம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவிலே படுக்கைக்கு செல்கின்ற வரையிலும் எல்லா நேரங்களிலும் துஆவை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வளமையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், அழகாக அற்புதமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதில் அடிப்படையான சில துவாக்களை நாம் கூட பேணி வரக்கூடியவர்களாக இருப்போம். உதாரணமாக காலையிலே எழுகின்ற பொழுது ஓதக்கூடிய துவா பெரும்பாலும் அறிந்து வைத்திருப்போம். இரவிலே படுக்கைக்கு செல்கின்ற பொழுது சொல்லக்கூடிய பிரார்த்தனையை நாம் என்ன செய்வோம், அதை சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிப்போம். ஒரு சந்தோஷமான செய்தியை கேள்விப்படுவோம் என்று சொன்னால், மகிழ்ச்சியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருப்போம். இப்படி பிரார்த்தனை என்பது, துஆ என்பது பரவலாக நாம் ஓதக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும்
மூமின்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பல்வேறு பிரார்த்தனைகளும் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது. அதிகமான பிரார்த்தனைகள் நமக்கு சொல்லப்படுகின்றது. அது எல்லா நேரங்களிலும் சொல்வதற்கான வாய்ப்பை எல்லாரும் பின்பற்றுவது கிடையாது. அடிப்படையான சில துவாக்கள் நம்ம பின்பற்றுகின்றோம். அதே நேரத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதுவும் ஒரு வணக்கம் தான். எப்படி தொழுகைக்கு நமக்கு நன்மை கிடைக்கின்றதோ, இன்ன பிற வணக்கங்களுக்கு நமக்கு நன்மை கிடைக்கின்றதோ, அது போலவே இந்த துஆவிற்கும் நன்மை கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பேசுகின்றார்கள், அழகாக வழிகாட்டுகின்றார்கள். அத்தகைய ஒரு பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக கேட்டிருக்கின்ற ஒரு பிரார்த்தனை. அதே நேரத்தில் அந்த பிரார்த்தனையுடைய பொருளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை முன்னிறுத்தி வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கின்றது, நாளை மறுமையை முன்னிறுத்தி வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கின்றது, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இப்படி ஒரு எல்லாம் கலந்த ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் வீசியிருக்கின்றார்கள். இந்த ஒரு துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதையும் நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டுதான் இந்த பிரார்த்தனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற இந்த பிரார்த்தனை முக்கியமான பிரார்த்தனை. அல்லாஹும்ம அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ்லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ்லி ஆகிரத்தல்லதி ஃபீஹா மஆதி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். இது ஒரு நீண்ட துஆ மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இதனுடைய பொருளையும் அர்த்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலும் ஒவ்வொருவரும் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு துஆ. என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அல்லாஹும்ம இறைவா அஸ்லிஹ்லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி, என்னுடைய காரியம் எதிலே சிறப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட தீனை எனக்கு நீ சரியாகவே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தீனை எனக்கு சரியா நீ ஆக்கு. அதுவே ஒரு பிரார்த்தனை பாருங்க. எந்த மார்க்கத்தில் இருக்கின்றோமோ, எந்த கொள்கையில் இருக்கின்றோமோ, அதனுடைய காரியத்துல நான் சரியாக இருக்கணும். அது ஒரு பிரார்த்தனையாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்றார்கள். இது நமக்கு சொல்லித் தருவது ஒரு புறம் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனை செய்யறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கொள்கையை மக்களுக்கு சொல்கின்ற அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடைபிடித்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பிரார்த்தனையுடைய முக்கியத்துவம் நமக்கு தெளிவாக புரிகின்றது. ஏனென்று சொன்னால் தீன் இல்லை என்று சொன்னால், மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய அனைத்து காரியங்களும் சீர்கெடுக்கக்கூடிய வகையில் தான் நடைமுறை செயல்பாட்டை நாம் பார்க்கின்றோம். தீன் ஒரு இடத்துல சரியாக இல்லை என்று சொன்னால் அதுதான் நடக்கும். கரெக்டா தீனை விளங்கியிருக்கிறாரு, கொள்கை விளங்கியிருக்கின்றார், மார்க்கத்தை விளங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது, அவரிடத்தில் வெளிப்படக்கூடிய நல்ல அமல்கள் என்பது அதிகமாக இருக்கும். தீனை சரியாக வைத்துக் கொள்கின்ற ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதிலிருந்து தீனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகின்றது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நாம பார்த்தோம்னு சொன்னா, சமூக வலைதளங்களை நாம் திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் சினிமா மோகத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீனை ஒருவர் விளங்கியிருப்பார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சினிமா பைத்தியங்களாக இவர்தான் எனக்கு முன்மாதிரி என்று சொல்லி அவருடைய அந்த டிரெஸ் கோட்ல இருந்து அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பார்த்தா அவன் பேரு முஸ்லீம், பேர் முஸ்தபாவா இருக்கிறான், ஹமீதா இருக்கிறான், ஏதோ ஒன்றாக இருக்கின்றான். பெண்கள்லாம் கூட என்ன செய்யறாங்க இன்னைக்கு? இது மாதிரி ஒப்பாட்டங்களை பின்பற்ற வேண்டும், அதுதான் என்றெல்லாம் பேசிக் கொள்ளக்கூடிய சமூக நம்முடைய நடைமுறையிலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே புர்கா போட்டோம், எல்லாமே இஸ்லாமிய பெயர்களாகத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்க இஸ்லாத்தில் என்ன இருக்கிறாங்க? யாரை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்க்கையில் அவர்கள் பேரளவிலே சொல்லக்கூடிய ஒரு கலிமாவாகவும் நடைமுறை பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு நேர் எதிராக இருக்கின்றது. அப்ப தீனு சரியா இல்லை என்று சொன்னால் எப்படியான ஒரு நிலைக்கு போய் தழுது பாத்தீங்களா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க, என்னுடைய காரியம் எதில் சரியாக இருக்குமோ அந்த தீனன் எனக்கு சரியாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த பிரார்த்தனையை சொல்லித் தருகின்றார்கள். இது சும்மா நாம ஒரு வார்த்தையில கடந்து செல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு போதித்தார்களோ
அந்த மக்களிடத்திலே இது வந்ததற்கு பின்னால் எத்தகைய மாற்றங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்தது நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களை சந்தித்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த அறியாமை காலத்திலே இந்த தீனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையிலே பாவங்களுக்கு பஞ்சம் கிடையாது. பாவம் என்று சொன்னாலே அனைத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக அந்த சமுதாயம் திகழ்ந்தார்கள். மது அருந்துவதா, விபச்சாரம் செய்வதா, அல்லது கொள்கை ரீதியாக சிலைகளை வணங்குவதா, மூடை நம்பிக்கையா, ஒருத்தரை பழி வாங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வெறியா, எல்லாத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். ஆனால் இஸ்லாம் என்றைக்கு அவருடைய உள்ளத்திலே நுழைந்ததோ இது அத்தனையும் தூக்கி வீசினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே சகோதரத்துவத்தை பண்ணினார்கள். இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை இழந்தார்கள், உயிரை கொடுப்பதற்கு துணிந்தார்கள். எந்த சிலைகளை அவர்கள் பின்பற்றினார்களோ வணங்கினார்களோ அத்தனையும் தூக்கி போட்டு இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். இதுவெல்லாம் இவருடைய வாழ்க்கையில வந்ததற்கான காரணம் தீன் அவருடைய வாழ்க்கையில வந்தது, இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. பகிரங்கமான பாவங்களை செய்தவர்கள் கூட ஒத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எத்தகைய ஒரு மார்க்கத்தை, எத்தகைய ஒரு மாற்றத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது என்பதற்கு நிதர்சனமான சான்றாக அந்த நபித்தோருடைய வாழ்க்கை நமக்கு திகழ்கிறது என்று சொன்னால் அந்த தீனில் நம்ம சரியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நமக்கும் வழிகாட்டுறாங்க. அதனால இஸ்லாத்தில் இருக்கிற முஸ்லீமாக என்பதில்லை, சரியாக இருப்பதற்கு கரெக்டாக அந்த பாதைகளை நடப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே நமக்கு அனுதினமும் பிரார்த்தனை தேவை. அதனால ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த துஆவுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனையுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டு அது தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தில் இந்த தீன் வந்ததற்கு பின்னால் இவ்வளவு மாற்றங்கள் நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களில் நாம் நினைச்சுட்டு இருப்போம், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பின்னாடி தான் முஸ்லீம்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க என்று நாம் நினைக்கிறோம். தீன் என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகின்றான். வஸா பிஹா இப்ராஹிம் பனீஹி யாக்கூப். அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த பிள்ளைகள் அவருடைய வழித்தோடர்களுக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வசியத்து செய்கின்றார்கள். இன்னல்லாஹ் ஹஸ்ஸஃபா லகுமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கின்றான், நீங்கள் முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவர்களுக்கு செய்த வசியத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம். அந்த ஒரு தீன் என்பது, மார்க்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்றார்கள். இந்த தீனுடைய அவசியத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இதெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு தீன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சரியாக இருந்தால் மாத்திரமே அவன் நாளை மறுமையில வெற்றி பெற முடியும். அத்தகைய தீனில் உறுதியாக இருப்பதற்கான பிரார்த்தனை நமக்கு தேவை என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் முதல் அந்த வரியாக இருக்கின்றது. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து என்ன? வ அஸ்லிஹ் லி துன்யா அல்லதி ஃபீஹா மஆஷி. உலகம் தொடர்பாகவும் அதனுடைய வாழ்வாரம் தொடர்பாகவும் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கின்றேன், அதையும் வந்து சரியாக கூடு என்று அது ஒரு பிரார்த்தனை. வெறுமே இந்த மார்க்கம் என்பது உலக தொடர்பாக எதுவுமே கேட்கக்கூடாது, பொருளாதாரமா கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் தேவை, அவசியமான தேவை. அதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதை ஹலாலான வழியை சம்பாதிக்கணும், அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது, இது போன்ற கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் பொருளாதாரமே சம்பாதிக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யல, சொல்லித் தரவில்லை. பொருளாதாரம் தேவை, அதனுடைய தேவைகள் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓட்ட முடியும். சொல்ல போனால் மார்க்கத்திலே சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு கூட பொருளாதாரம் நமக்கு அவசியமாக இருக்கிறதா இல்லையா? ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையான விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் தேவை, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் தேவை, தான தர்மங்கள் கொடுப்பதற்கு பொருளாதாரம் தேவை. பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு மார்க்கம் தடையே கிடையாது. இப்ப இதையும் தாண்டி உலகத்தினுடைய விஷயங்கள் நீங்க என்ன செய்ய சரியாக ஆக்கிவை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பிரார்த்தனையாக சொல்லித் தருகின்றார்கள். உலகத்துல கூட ஒரு மனிதன் சிரமப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கவனமாக இந்த ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தரும் பொழுது
ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்த வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வ கீனா அஸாபன்னார். இந்த உலகத்திலேயும் நீ நன்மையை கேளு, நாளை மறுமையிலும் நன்மையை கேளு, நரக நெருப்பிலிருந்து நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். உலகமும் தேவை, மறுமையும் தேவை. வெறுமனவே மறுமை மட்டும்தான் இந்த உலகம் தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. இந்த செய்தியை கூட ஒரு சம்பவத்தினுடைய பின்னணியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க போறாங்க. அவருடைய உடலை பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப மெலிந்த நிலையில ஒரு எலும்புக்கு மேல ஒரு தோலை போடுறதுனா எப்படி இருக்கும், அவ்வளவு பலவீனத்தோட அவருடைய உடல் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் பார்க்கிறாங்க, என்னப்பா இப்படி இருக்கிறீங்க, உடலை பார்த்தால் நீ என்னமோ இது கேட்டு வாங்கின மாதிரி இருக்க மாதிரி தெரியுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய உடலுடைய பலவீனம் இருக்கின்றது. ரொம்ப மெலிஞ்ச நிலையில ஒரு கோழி குஞ்சு மாதிரி உள்ள ஒரு நிலையில அவர் இருக்கிறாரு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது என்னமோ நீ ஏதோ கேட்டு வாங்கின மாதிரி தெரியுது என்று சொன்னவுடன் அவர் சொல்றாரு, ஆமா நான் அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வரேன். என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ் தர இருக்கின்ற தண்டனை இருக்கு இல்லையா, மறுமையில சொர்க்கம் நரகம் சென்றதுக்கு பின்னாடி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள், பாவம் செய்தவர்கள் நரகத்துல கிடப்பாங்க. அந்த நரகத்துல தண்டனையை அங்கே அவர் தாங்க முடியாதுன்னு அவர் வழங்குறாரு. நரகம் என்பது எவ்வளவு கடுமையானது அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிச்சிருக்காங்க. இந்த உலகத்திலேயே ஒரு 100 தடவை ஒருத்தர் வெட்டி சாய்ச்சா கூட அதனோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. 100 தடவை மௌத்தாக்குறோம், 100 தடவை உயிர் கொடுக்கிறோம், மறுமை நாளிலே கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையோ கம்பேர் பண்ண அது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் அவர் விளங்கியிருக்கிறாரு. உலகத்துல மாலை வீச முடியாது, உலகத்துல தாங்கிக் கொள்ளலாம், மறுமையில் தாங்க முடியாது என்பதை கவனத்திலே கொண்டு அவர் ஒரு பிரார்த்தனை செய்யறாரு, எல்லாம் மறுமையில் எனக்கு நீ தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அது உலகத்திலே எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் பிரார்த்தனை செஞ்ச உடனே தான் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க, இப்ப இப்படி நீ பிரார்த்தனை செய்யாத, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன், அல்லாஹ் எவ்வளவு ஒரு ரஹீமா இருக்கிறான், நீ மறுமையும் கேளு உலகத்தையும் கேளு என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அல்லாஹும்ம ஆத்தினா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ் வ கீனா அஸாபன்னார் என்ற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி தோழருக்கு சொல்லி தந்தார்கள் என்பதை முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இப்ப இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தொடர்பாக நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், அது தேவை என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தக்கூடிய வகையில் இந்த ஒரு பிரார்த்தனை அமைந்திருக்கின்றது. அதே போல பாருங்க, அஸ்ரிகளில் ஆகிரத்தல்லத்தி ஃபீஹா மஆதீன், உலகம் எப்படி நமக்கு தேவையோ அதை விட தேவை என்பது மறுமை என்பது. மறுமையை மறந்துடாத, மறுமை தொடர்பாகவும் உன்னுடைய கோரிக்கையை நீ மறந்து விடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, மறுமையை எனக்கு சரியாக்கி கொடு, மறுமையுடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்துல சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூடுதல் கோரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையில் சொல்லி தராங்க. பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அவர்கள் செய்திருக்கின்ற உபதேசங்களில் அதிகமான உபதேசங்கள் மறுமை தொடர்பாகவே இருக்கும். எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரும்பாலும் என்ன செய்வார்கள், மறுமையை ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் மறுமையை சேர்த்து தான் நமக்கு சொல்லுவாங்க. உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை நீங்கள் பேண வேண்டும், சொந்த பந்தங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இடத்துல எல்லாம் மறுமையை அவர்கள் நினைப்படுத்துவார்கள். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகின்றார்களோ அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களை அவர் கண்ணியப்படுத்தட்டும், அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்றெல்லாம் மறுமையை சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்கு காரணம் என்ன, மறுமையுடைய சிந்தனை அவனுக்கு மறந்து விடக்கூடாது, மறுமையுடைய அந்த கவனம் இல்லாமல் இவர் உலகத்திலே பொழுதுபோக்காற்று வாழ்ந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கவனமாக இருந்தார்கள். அப்ப அந்த மறுமையை கேட்கக்கூடிய, அதை உள்ளடக்கக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கின்றார்கள். மறுமை தொடர்பாகவும் நமக்கு இப்படி ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகின்றார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபி குல்லி கைர், நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் நன்மையை அதிகப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை சொல்லி தராங்க. என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் நீண்டு போகின்றதோ, என்னுடைய வாழ்நாள் எவ்வளவுக்கு நீள்கின்றதோ அதே அளவுக்கு நன்மையும் நீண்டு கொண்டே போக வேண்டும், அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். பிரார்த்தனை பாருங்க, ரத்தின சுருக்கமான பிரார்த்தனைங்க. உலகம், மறுமை, அதே மாதிரி தீனம் சரியாக இருப்பது, நன்மை தேவை உள்ள ஒரு முக்கியமான 5 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை. நன்மை மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம், நன்மை தேவை என்கின்ற ஒரு பட்டியலிலே ஒரு நீண்ட தலைப்பாக பேசக்கூடிய அளவுக்கு மார்க்கம் நமக்கு நன்மையுடைய முக்கியத்துவத்தை சொல்கின்றது.
ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா. யாருடைய எடை கனமாக இருக்கின்றதோ அவர்கள் தான் இன்பமான வாழ்க்கையிலே இருப்பார்கள். ஃபஅம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய எடை குறைவாக இருக்கின்றதோ லேசாக இருக்கின்றதோ ஹாவியாவிலே இருப்பார்கள், நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் நினைக்கின்றான், திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப நன்மையுடைய முக்கியத்துவம் நமக்கு எவ்வளவு தெரிகிறது என்பதை இந்த வசனத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நான் வாழ்கின்ற அந்த காலம் எல்லாம் 50 வருஷம் வாழ்றேன், 60 வருஷம் வாழ்றேன், 100, அது தேவை கிடையாது. என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு நீண்ட காலம் இருக்குமோ நன்மை எனக்கு தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை வலியுறுத்தக்கூடியவரை அது பிரார்த்தனையா வை. உடைய வாழ்க்கையில நீ நன்மை செய்யறது செயல் வடிவம் தெரியும், ஆனால் அன்றாடம் இந்த பிரார்த்தனை உனக்கு தேவை. நன்மை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் உனக்கு தருவதற்கு இந்த பிரார்த்தனை நீ அன்றாடம் உடைய வாழ்க்கையிலே சேர்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் நன்மையுடைய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்றார்கள், நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். நன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியம் என்பதற்கு அற்புதமான ஒரு செய்தி நபிமொழியிலே பார்க்கின்றோம். பல நேரம் கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்களே, உலகம் அழிவதற்கான அறிகுறிகள் உன்னுடைய கண்களுக்கு முன்னால் தெரிகின்றது. உலகம் அழியப்போது நீ பார்த்துட்டு இருக்கிற, உலகம் அழியற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது, கண்களுக்கு முன்னால் பார்க்கின்றாய், அனைத்து அறிகுறிகளும் இருக்கிறது. இந்த நேரத்துல படபடுத்து ஐயோ ஓடி நம்மை காப்பாற்றிக்கிறோம் என்று இருக்கக்கூடிய நிலையிலே உன்னுடைய கையிலே ஒரு செடி இருக்கும் என்று சொன்னால் அதை நீ நட்டி வைத்து விடு. ஒருவேளை நீ பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் இல்லாமல் போய் சரியாக மாறிவிட்டது என்று சொன்னால் நீ வைத்திருக்கக்கூடிய அந்த செடியின் மூலமாக அது வளர்ந்து பூத்து கனியாகி மரமாகி அதிலிருந்து பலன் பெறக்கூடிய நன்மை உனக்கு வந்து சேரும். பாருங்க, எந்த நேரத்தில் கூட நன்மையை சொல்லி தராங்க பாருங்க. கடைசி வாய்ப்பா தான், உலகமே அழிய போகும், நம்ம போறோம் என்று நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட நன்மையை செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த மார்க்கத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நன்மையை வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருந்தார்கள். வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர். என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு நீளமாக இருக்கின்றதோ அதுவரையிலும் என்னுடைய நன்மை நீண்டு கொண்டே போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அதிகமாகுதான். ஒவ்வொரு நாளும் நாம ஒரு குறிப்பிட்ட சில மாசங்கள்ல நன்மை செய்கிறோம், எல்லா நாட்களையும் நன்மைக்கு அதிகரித்து விட்டதா என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய சிந்தனை எல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகின்றார்கள். அதே போல இறுதியாக வஜியாலில் மௌத்த ராகத்தல்லி மின் குல்லி ஷர். நான் மௌத்தாகின்ற அந்த நேரத்தில் பாவங்கள் நீங்கியவனாக நான் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு உதவி செய், அதை சரி செய் என்று சொல்லக்கூடிய வகையில் 5வது பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகின்றார்கள். மூமின்களுக்கு சோதனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவருடைய சோதனை எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு சோதனை வரும். இறுதியாக அவர் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது பாவம் நீங்கியவராக சந்திப்பார் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நான் மரணிக்கின்ற நேரத்தில் பாவம் இல்லாதவனாக, உலகத்தில் சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதன் மூலம் பாவம் நீங்கியவனாக அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும் என்கின்ற இந்த 5 அம்ச கோரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்றாட வாழ்விலே அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த ஒரு பிரார்த்தனை நாம் செய்வதற்கு, இதை இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லி தருவதற்கு ஆள் தேவை கிடையாது. ஒரு ரெக்கார்டில் நாம போட்டு ஒரு 10 தடவை கேட்டாலே நமக்கு என்ன செஞ்சிடும், அது மனப்பாடமாகக்கூடிய வகையில தான் ஈஸியாக இருக்கின்றது. ரொம்ப ஈஸி, இலகுவான துவா. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லி துன்யா அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லி ஆখিরাত அல்லதி ஃபீஹா மஆதி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக செய்யக்கூடிய பட்டியலில் இந்த பிரார்த்தனை சொல்லித் தருகின்றார்கள். தனித்தனியாக நமக்கு ஏராளமான துவாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அனைத்து அம்சங்களும் அடங்கிய ஒரு கோரிக்கையாக அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் செய்த இந்த பிரார்த்தனையை நாமும் மனனம் செய்து பிறருக்கும் எடுத்து சொல்லி இந்த ஒரு பிரார்த்தனை மூலம் பெறக்கூடிய நன்மைகளை, இதன் மூலம் பெறக்கூடிய அந்த பலனை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் என்பதை சொல்லி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். அந்த பிரார்த்தனை மார்க்கத்தில் நமக்கு பல்வேறு கோணங்களில் வழிகாட்டப்பட்டாலும் அவசியமான எல்லா கோரிக்கைகளும் அடங்கிய ஒரு பிரார்த்தனையுடைய விளக்கத்தை தான் முதலாவது உரையிலே நாம் பார்த்தோம். இதுல இன்னும் மார்க்கத்தில் இது தொடர்பாக தனித்தனியாக பிரார்த்தனை சொல்லப்பட்டாலும்
இந்த ஒரு துவாவை மனனம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கூடுதலாக பிரார்த்தனை சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் கோரிக்கை வைக்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நாம் அந்த பிரார்த்தனையை வலியுறுத்தி கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வெறுமனவே ஏதோ ஒரு சடங்கு மாதிரி அதை செய்து விடாமல், ஏன்னா இயல்பாகவே அது வந்துடும். தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஓரளவுக்கு நம்ம அதை கவனத்தோடு, இதை நம்ம இப்படி சொல்றதுனால நமக்கு இந்த பலன் கிடைக்கின்றது, இதை சொல்வதன் மூலம் நமக்கு இது மாதிரியான ஒரு நன்மை கிடைக்கிறது என்பதை ஓரளவு கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, பிரார்த்தனை என்று சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அதை கோரிக்கையாக கேட்கின்ற பொழுது வலியுறுத்தி கேட்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். மனிதரிடத்துல கோரிக்கை வைக்கிறோம், ஒரு தேவை கேட்கிறோம், அவர் தரவும் செய்யலாம், தராமல் இருக்கலாம். தராம இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், நீ என்ன கொடுக்கலன்னா போ, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை அல்லாஹ்விடத்துல வைக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நீதான் தர வேண்டும், உன்னை விட்டு எனக்கு ஆளே கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் வலியுறுத்தி கேட்க வேண்டும். நீ தந்தா தராட்டி போ, ஒரு பிரார்த்தனை செய்யறோம் தந்தா என்ன அப்படி நம்ம போகக்கூடாது. நீதான் தர வேண்டும், உன்னை தவிர தரக்கூடியவர் யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் பிரார்த்தனையை வலியுறுத்தி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையை மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒவ்வொரு பிரார்த்தனையுடைய பின்னணியிலும் இது நமக்கு இப்படி சொல்லித் தரப்படுகின்றது. ஒன்றும் என ஒவ்வொரு நாள் அலங்கு சூரா ஓதுறோம், அது நமக்கு என்ன சொல்லப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய அந்த தன்மை பண்புகள் எல்லாம் விளக்கியதற்கு பின்னால், இறைவா நீ எனக்கு நேர்வழியில் செலுத்து. அது எப்படிப்பட்ட நேர்வழி என்று சொன்னால், உன்னுடைய கோபத்திற்கு ஆளாதவருடைய பாதை. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் கேட்கிறோமா இல்லையா, இந்த சிந்தனை இறுதி நமக்கு இந்த பாதை நமக்கு காமிச்சிடக்கூடாது, நேரான பாதையை காமிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நம்மளால் முடித்த ஒரு பிரார்த்தனையுடைய அந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டு கவனமாக கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அந்த கோரிக்கையை வைக்கின்ற பொழுது வலியுறுத்தி கேட்க வேண்டும். உன்னை விட்டால் வேற ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹ் தான் தரக்கூடியவன். அப்படித்தான் நபிமாருடைய பிரார்த்தனை இருந்தது. அது சூழல் காலல் அதெல்லாம் தேவையே கிடையாது. குழந்தை சம்பந்தமாக நான் நபிமொழியில் பார்க்கின்றோம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது என்று அவர்களே நினைக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் குழந்தை கொடுத்த, அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி இருந்தது. இப்படி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நமக்கு வலியுறுத்தி கேட்கக்கூடிய வகையில் தான் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு விதமான துவாக்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டாலும் அதிகமான ஒரு கோரிக்கை கொண்ட ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த துவாவை நாம் இந்த ஜும்மாவில் நிலைப்படுத்தியிருக்கின்றோம். முடிந்த வரையில் நாம் மனனம் செய்து பிறருக்கும் இந்த துவாவின் மூலம் கற்றுக் கொடுத்த அந்த நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.